குட் மார்னிங். என் பேர் அஸ்வின் கார்த்திக். நான் வந்து 11th 12th வந்து கமலாநிகேதன் மாண்டசரி ஸ்கூல் திருச்சியில் படித்தேன். ஸோ நான் 11th ஆரம்பிக்கும் போதே சீக்கர்ஸ் அப்படின்ற ஒரு ஃபவுண்டேஷன் வந்து எங்களுக்கு நீட் ப்ரிப்பரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ ஸ்கூல்லேயே வந்து இது இன்டிகிரேட்டட். நான் வந்து ஸ்கூல் போகிறதும் இன்ஸ்டியூஷன் போகிறதும் ஒரே மாதிரி ஸ்கூல்லேயே அவங்க நடத்திடுவாங்க எல்லாத்தையும். ஸோ ஃபாஸ்ட்டாக என்னோடய போர்ஷன்ஸ் கவர் பண்ண சீக்கர்ஸ் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ சைட் பை சைடு என்னோடய ஆகாஷ் பிளாட்ஃபார்ம் நான் யூஸ் பண்ணேன். ஸோ ஸ்கூலில் நடத்துறது அங்கே ரிவைஸ் பண்ணிவிட்டு நிறைய கொஷின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது, அது மாதிரி ஆகாஷும் யூஸ் ஆச்சு. நெக்ஸ்ட் வந்து அந்த கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஃபிசிக்ஸ் 3 தான் வந்து நீட்டுக்கு தேவையானது. ஸோ கெமிஸ்ட்ரி வந்து எனக்கு அடிஷ்னல் சப்போர்ட் வந்து பாஸ் அகாடமி அப்படின்னு ஒரு இன்ஸ்டியூஷன் போனேன். ஃபிசிக்ஸ்க்கு வந்து ஜேஆர்எம்ன்ற ஒரு டியூஷன் போனேன். ஸோ பயாலஜி வந்து யூடியூப்லேயே வந்து 1 ஷாட் வீடியோஸ் பார்த்து படிச்சிட்டேன். ஸோ கான்செப்ட் எப்படி கிளியர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்மளோட பாத்வே வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஸோ நமக்கு டிஸ்ட்ராக்ஷனே இல்லாமல் இருக்கணும். ஸோ அது எப்படின்னா நம்ம சோஷியல் மீடியாஸ் அவாய்ட் பண்ணணும். யூடியூப் பார்க்காம இந்த ஷார்ட்ஸ்லாம் எதுவும் பார்க்காம நம்மளை டிவேட் பண்ணாமல் வச்சுக்கணும். ஸோ இது 3மே நான் பண்ணல. அது சோஷியல் மீடியா யூஸ் பண்ணல, இன்ஸ்டாகிராம் எதுவுமே யூஸ் பண்ணலாம், யூடியூப்லையும் எதுவும் பார்க்கல. ஸோ என்னோடய பாத் ஸ்ட்ரைட்டாக இருந்தது. அடுத்து நமக்கு தேவையான மோட்டிவேஷன் வந்து என் ஃபேமிலி நல்லா கொடுத்தாங்க. இன்டர்னல் ஸ்கூல் எல்லா இடத்துலையும் நல்லா மோட்டிவேஷன் கொடுத்தனால எனக்கு அதுவும் பிரச்சனை இல்லாமல் இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து கொஷின் பேப்பர், அது வந்து சீக்கர்ஸ், ஆகாஷ், டியூஷன் நிறைய இடத்துல நான் அட்டன் பண்ணேன். ஃபைனல் 2 monthsலாம் மோர் தென் ஒரு 100 கொஷின் பேப்பர்ஸ் மேலே போட்டு பார்த்தேன் ஃபைனல் மார்க் டெஸ்ட். ஸோ இது 3ம் ப்ரிப்பேர் பண்ணால் நமக்கு நீட் ரெடி ஆகிட்டோன்னு அர்த்தம். ஸோ நம்மளோட மைண்ட் செட் எப்போதுமே கிளியராக இருக்கும். இப்போ 2024 வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது நீட்டு. ஸோ 2025 வந்து ஓரளவு ரொம்ப ஹார்ட் ஆக்கிட்டாங்க. ஸோ நான் ஃபிசிக்ஸ் பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு ரொம்ப டஃப்பாக இருக்குது. ஸோ பிளான் பண்ணி நான் பயாலஜி ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிட்டேன். பயாலஜிக்கு அடுத்து கெமிஸ்ட்ரி, அடுத்து ஃபிசிக்ஸ் அட்டன் பண்ணேன். ஸோ இதனால எனக்கு நல்லா யூஸ் ஆச்சு. என்னோடய டைம் மேனேஜ் பண்ணேன். ஸோ அது இல்லாமல் ஒரே சப்ஜெக்டில் ஸ்டக் ஆகாமல் நின்றனால எனக்கு மார்க் கொஞ்சம் பூஸ்ட் ஆச்சு. ஸோ இதுதான் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. அங்கே கொஷின் பேப்பர் பார்த்து இப்படி தான் மைண்ட் செட் பண்ணணும். அடுத்து வந்து இப்போது 601 வந்து நான் வாங்கின மார்க் வந்து திருச்சியில் ஃபஸ்ட் ரேங்க் வந்திருக்கு. ஸோ இதுக்கு இன்ஸ்டியூஷன், பேரண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாத்துக்கும் தேங்க் பண்ணுறேன். ஸோ அடுத்து என் ஃபேமிலி சப்போர்ட்டில் வந்து நான் வந்து படிக்கும்போது என் பாட்டி கூடயே உட்காந்துருப்பாங்க. அது மாதிரி நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க நடுவில், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. மார்க் டவுன் ஆகும்போது பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நல்லா பூஸ்ட் பண்ணி எனக்கு கொண்டு வந்தாங்க. ஸோ எல்லாத்துக்கும் தேங்க்யூ. நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது ஒரு குவாலிஃபைங் எக்ஸாம் தான். நம்ம வந்து இதுக்கு நம்மளே ஹார்ம் பண்ணணும். நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி படித்தாலே அது முடியும். ஸோ புரிஞ்சு படித்தாலே நீட் பாதி இது கிளியர் பண்ணிடலாம். பயம் இல்லாமல் எழுதினாலே ஓகே தான். ஸோ நம்மள எதுக்கும் ஹார்ம் பண்ணக்கூடாது. நீட் கண்டிப்பாக தேவை தான். ஸோ ஃபில்டர் அவுட் பண்ணி நல்லா படிக்கிறவங்க தானே நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சு படிக்கிறவங்க தான் டாக்டர் ஆக முடியும். ஸோ அதை ஃபில்டர் அவுட் பண்ணுறது நீட் கண்டிப்பாக தேவை. செவன்த் படிக்கும் போதே நான் டாக்டர் ஆனோன்னு எனக்கு மோட்டிவ் வந்துடுச்சு. ஏன்னா பேரண்ட்ஸ் 2 பேருமே டாக்டர். நான் அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி டாக்டரே ஆகலாம், மக்களுக்கு ஹெல்ப் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னு அப்பாவை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நான் முடித்தேன் நீட். ஸ்டார்டிங் பீரியட்லேயே ஒரு லெசனையும் நல்லா பயாலஜினா லைன் பை லைன் ஃபுல்லாக ஞாபகம் வச்சுட்டு புரிஞ்சு படித்து எல்லாமே வச்சுக்கணும். ஃபிசிக்ஸ் வந்து கொஷின்ஸ் வந்து மோர் தென் 300 to 500 கொஷின்ஸ் போடணும் ஒரு சப்ஜெக்ட்டுக்கும், ஒரு லெசனுக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கெமிஸ்ட்ரி வந்து ஆர்கானிக், இன்ஆர்கானிக் அது மாதிரி இருக்குது. ஆர்கானிக் வந்து நீங்கள் மோஸ்ட்லி அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதும். இன்ஆர்கானிக் ஃபுல்லாக மெமரி பார்ட் தான். ஸோ அதனால் கெமிஸ்ட்ரி எப்படி படிச்சுக்கோங்க. குட் மார்னிங். என்னோடய சன் வந்து திருச்சி டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட் மார்க் வாங்கினதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நான் இல்லை, என்னோடய ஃபேமிலி எல்லாருமே ஹாப்பியாக இருக்கும். பட் இதுக்காக வந்து ஒரு 2 years எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தார் அப்படிங்கிறது எங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும். ஃபுல் அண்ட் ஃபுல் படிச்சுக்கிட்டே தான் இருந்தார். ஃபேமிலி சப்போர்ட் எல்லாமே இருந்துச்சு. அவர் படிச்சுட்டு இருந்தார். இதனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இன்னொன்று நல்ல இன்ஸ்டியூட் போகிறதுக்கு கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுறோம். அது கிடச்சிச்சின்னா இன்னும் எங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.